வணக்கம், வெல்கம். இது கோல் டுடே. நான் உங்கள் டிஎன்ஆர். கபடி தமிழகத்தோட பாரம்பரியமான விளையாட்டு, தமிழர்களோட உணர்வோட சேர்ந்த விளையாட்டு. கபடியில தமிழர்கள் ஏராளமான சாதனைகள் செஞ்சிருக்காங்க. 90ஸ்ல இந்திய அணியில எப்போதும் தமிழர்களுக்கு இடம் உண்டு. 2016ல வேர்ல்ட் கப் ஜெயிச்ச இந்திய அணியோட கோச் தமிழ்நாட்டை சேர்ந்த கே பாஸ்கரன், தமிழ்நாட்டை சேர்ந்த கணேசன், ராஜரத்னம் 2 பேரும் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆனா இப்போ கபடியில தமிழகம் அவ்வளவா சாதிக்கிறது இல்ல. தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் பெரிய ஸ்டார்ஸா உருவாகிறது இல்ல. இருந்த நல்ல பிளேயர்ஸும் வேற ஸ்டேட் போயிட்டாங்க. சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல தமிழ்நாடு ஜெயிக்கிற நிலைமையில இல்ல. இதுக்கு காரணம் என்ன? அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். நம்மளோட ஜூனியர், சப் ஜூனியர் எல்லாமே நேஷ்னல்ஸில் வந்து ஃபைனல் விளையாடிட்டு தான் இருங்க எல்லா வருஷமும். இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக டேட்டா எடுத்து பார்த்தாக்கி தமிழ்நாடு ஜூனியர், சப் ஜூனியர் 1லேருந்து 3 இடத்துல இருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கு மேலே தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு கம்மியாக இருக்குது. அதனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும், அதாவது 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எஸ்டிஏடி மூலமாக எல்லா திறமையான கோச்சஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இதை நம்ம தமிழ்நாடு கபடி அசோசியேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை வச்சு அதை நிறைவேற்றணும். உடற்கல்வி ஆசிரியர்களை பள்ளிகளும் கல்லூரிகளும் உடற்கல்விக்கு மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி பயன்படுத்தினால் திறமையான விளையாட்டு வீரர்களை இனம் கண்டுபிடித்து சிறப்பாக பயிற்சி அளித்து மேலே வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இரண்டாவதாக, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஹாஸ்டல் விடுதிகள் பல விளையாட்டுகளில் வைத்து விளையாட்டு வீரர்களை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கபடியில் 2 மாவட்டங்களில் மட்டுமே விளையாட்டு விடுதிகள் இருக்கின்றன. அது மினிமம் 10 மாவட்டங்களிலாவது விளையாட்டு விடுதிகள் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து திறமையான பயிற்சியாளர்களை நியமித்து கார்ப்பரேட் நிறுவனங்களும் மூத்த விளையாட்டு வீரர்களும் கொண்டு சேர்ந்து பல அகாடமிகளை உருவாக்கி அதன் மூலமாக சிறந்த விளையாட்டு வீரர்களை, அதாவது பொட்டன்சியல் விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து சிறந்த வீரர்களாக உருவெடுக்க வாய்ப்பு வழிவகுக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக இண்டோர் ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தாக்கி சென்னையில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ப்ரைவேட்டாக இருக்கலாம், அது சின்ன சின்ன ஆடிட்டோரியமாக இருக்கலாம், அதில் கேம் நடத்தலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சென்டர் பாயிண்டாக இருக்க ஒரு 3-4 இடத்துலையாவது, குறிப்பாக பண்ணால் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தால் அதை பூர்த்தி பண்ணணும். அப்படி பூர்த்தி பண்ணால் இன்னும் பிளேயர்ஸோட டேலண்ட் அதிகரித்து, ஃபிட்னஸ் லெவல் அதிகரித்து அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர அளவுக்கு திறமை நம்ம பிளேயர்ஸுக்கு இருக்குது. பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுனால தான் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் வந்து இன்னும் நம்ம விளையாடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஊக்கமாக இருக்கும். பொதுவாக ப்ரோ கபடி மூலமாக இப்பொழுது நம்மளது கபடி உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமடைந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 35 நாடுகள் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். 2014 தொடங்கப்பட்ட ப்ரோ கபடி லீக் அந்த ஸ்போர்ட்டையே ரெவல்யூஷனைஸ் பண்ணிடுச்சு. டிவி ரேட்டிங் எங்கேயோ போயிடுச்சு. பிளேயர்ஸ்லாம் மில்லியனர்ஸ் ஆகிட்டாங்க. ஐபிஎலுக்கு அப்புறம் இந்தியாவில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லீக் பிகேஎல் தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தர்மராஜன் சேரலாதன் 2016 பட்னா பைரட்ஸோட டைட்டில் அடித்தார். பிகேஎல் 7 தமிழகத்தை சேர்ந்த ஜீவகுமாரும் பிரபஞ்சனும் பெங்கால் வாரியர்ஸோட டைட்டில் வின் பண்ணாங்க. பிகேஎல் சீசன் 1 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டைட்டில் அடித்தாங்க. அந்த டீமோட கோச் தமிழ்நாட்டை சேர்ந்த கே பாஸ்கரன். சீசன் 7 வழக்கம் போல் தமிழ் தலைவா ஸ்போராக தான் விளையாண்டாங்க. ஆனால் அந்த டீமில் ஒரு பிரைட் ஸ்பார்க்
கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அஜித் குமார். பிகேஎல்ல ஒரு ஸ்டார் ரைடராக வரதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலை தான் பார்க்குறாங்க. நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர். என் ஊர்லேருந்து கரூருக்கு 50 கிலோமீட்ரு. நான் ரொம்ப கரூர் டிஸ்ட்ரிக்ட், ஆனால் கரூர்லேருந்து ரொம்ப அவுட்ரு. நான் சின்ன ஒரு கிராமம் சாமிப்பள்ளி புதூர் என் ஊர், சொந்த ஊர். கபடி எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் மூலயமா தான். எங்கள் அண்ணன் வந்து சின்ன ஸ்கூல் படிக்கும் போது விளையாண்டுக்கிட்டு இருப்பான். நான் அவனோட சின்ன பையன் தான். அப்போ மேட்ச் விளையாட போகும்போது என்னையும் கூட்டிட்டு போவான். அதுல தான் மேட்ச் அவன் விளையாடுறத பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கபடிக்கு. நான் மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது இப்படிலாம் என்னை வரவேற்பாங்கன்ட்டு கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு என்னுடைய ஊர் மக்கள் என்ன எல்லாரும் எனக்கு என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க ஊருக்கு வரும்போது. அது இல்லாம நான் உங்க மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும் போதும் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது நைட்டு கால் பண்ணி இந்த மிஸ்டேக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே. அப்பெல்லாம் ரொம்ப வீட்டுல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா 2 வருஷமா போயிட்டு 2 வருஷமே இந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அடுத்து இந்த கேலோ இந்தியா விளையாண்டதுனால மேட்ச் லைவா போனதுனால எனக்கு இந்த சீசன் 7க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இந்த டைம் நான் கேம்ப்ல போய் இருக்கும்போது என்னைய கடைசியா தான் நம்ம டீம்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. முத நாள் ஆக்ஷன்லப்போ என் கூட இருந்த அபிஷேக் அவனை எடுத்துட்டாங்க டீம்ல. அவன் நைட்டு கால் பண்ணி சொல்றான், அண்ணா இந்த மாதிரி நான் டீம்ல எடுத்துட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் எனக்குன்னு வரல. என் கூட இருந்தா அப்புறம் கர்நாடகா பையன் இந்த பவன், ஜெய்ப்பூர் டீமுக்காண்டி அரிக்கவர் விளையாண்டுருப்பான். அவனு நானும் ரொம்ப க்ளோஸ். அவனு மச்சான் என்னை எடுத்துட்டாங்க மச்சான், உனக்கு கிடைக்கும் மச்சான், அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியில அடுத்த நாளும் அன்னைக்கு ஃபுல்லாவே அப்பா வந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா பையன் பேர் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரையுமே அன்னைக்கு முழுசாவே பேரு வரல. நானு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா இவ்வளவு தூரம் போய் நம்ம டீம்ல இடம் பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் மனசை தேத்திக்கிட்டேன். சரி விடு, அடுத்த டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் அதை எதுவும் கண்டுக்கல. பாஸ்கரன் சாரு எங்க பிராக்டிஸ்லயே சொல்லுவாரு, வாய்ப்பு கிடைக்கிறப்போ நீ கரெக்டா பயன்படுத்திக்கணும்டா, அந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு பாஸ்கரன் சாரு. அதே மாதிரிதான் சொன்னாரு, எனக்கு அந்த தெலுங்கு டைட்டன்ஸோட மேட்ச் அடுத்த நாள் நைட் வந்து எனக்கு கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு அடுத்த மேட்ச் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னா இந்த வாய்ப்பை நீ கரெக்டா பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த மேட்ச் என்னைய மெயின் சவுண்ட்ல ஆட வச்சாரு. என்னைய அந்த மேட்ச் கரெக்டா நான் வாய்ப்பை பயன்படுத்தினாலும் எனக்கு அடுத்தடுத்த மேட்ச் வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு பெரிய கனவு. கண்டிப்பா இந்த சீசனே, இந்த வருஷமே இந்த சீனியர் மேட்ச் நேஷன்ஸ் விளையாண்டதுனால எனக்கு இந்தியா கேம்ப் போட்டிருக்காங்க. அதுல இந்தியா டீமுக்காண்டி கண்டிப்பா நான் ஆடி இந்தியாக்காண்டி நான் கோல்டு வின் பண்ணி தரணும். நான் கண்டிப்பா இந்த சீசன் நடந்துச்சுன்னா ஒரு ஸ்டார் ரைடரா வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான உண்டான முயற்சியில கண்டிப்பா நான் எடுப்பேன். கண்டிப்பா இந்த சீசன் கண்டிப்பா மாறும்னு நினைக்கிறேன். மேட்ச் இந்த சீசன் 7 மேட்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இடையில பேசினேன் டீம் மேனேஜர்கிட்ட. கால் பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு சொன்னாங்க, கண்டிப்பா இந்த வருஷம் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் புதுசாக தான் எடுப்போம், கண்டிப்பா இந்த வருஷம் மாற்றங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள இந்த கொரோனா வந்து அப்படியே கொஞ்சம் தடைப்பட்டு போச்சு. கண்டிப்பா இந்த சீசன் ரொம்ப மாற்றங்கள் அதிகமா இருக்கும். இப்ப இந்த சீசனோட அடுத்த சீசன் வரும்போது என்னுடைய ரசிகர்கள் எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா போன டைம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இந்த டைம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம இருந்தா ரசிகர்கள் எல்லாருமே ஏமாந்துருவாங்க. அதனால எனக்கு அது ப்ரெஷர் தான். கரெக்டா போன வருஷம் நல்லா ஆடிட்டு இந்த வருஷம் சரியா ஆட முடியணும்னு என்னோட இதுங்கிற. அதனால எனக்கு ரொம்ப அதிகமா ப்ரெஷரா தான் இருக்கும் அடுத்த சீசன் விளையாட முறை. இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவு முன்னாடி எல்லாம் எல்லாரும் சீனியர் பிளேயருக்கு எல்லாம் வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இந்த டைம் எல்லாருமே ஜூனியரை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஜூனியர் பிளேயருக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அப்போதான் அடுத்தடுத்த பிளேயர்ஸ் வர அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஜூனியர் பிளேயருக்கு அவங்களோட திறமையை வெளியே காட்ட முடியும். இந்த டைம் சீனியர் நேஷன்ஸ் ஆனாங்க எல்லாருமே ஜூனியர் பிளேயர் தான். எல்லாம் ஒரே ஏஜ் உள்ளவங்க தான். நல்லா டீம் நல்லா கோஆர்டினேஷனா நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல டீம் எல்லாம் ஹரியானா டீம் எடுத்தோம். அடுத்து நான் இருக்கிறதுலேயே நம்ம இதுல வந்து ஹரியானா டீம் நல்ல டீம், அதையே வின் பண்ணிட்டோம். நம்ம கடைசியில ப்ரீ குவார்டர்ல போய் லூஸ் பண்ணிட்டோம். நமக்கும் யூபி கூடமா கொஞ்சம் அசால்ட்டா ஆட போய் மேட்ச் லூஸ் ஆயிருச்சு. அவங்க புகழ் மாறிடுச்சு. I am Shankar sir. I am from Chennai. I am working in a central government department, sir. Patna Pirates, sir. Jeeva Kumar and
பிரபஞ்சன். ஜெய் பாஸ்கர். நவீன். முகமது நபி பக்தர்.